சந்தியா ஜானகி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. மாயா என்னடா உள்ளே வந்து இப்படி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியாமல் பேச முடியாது. சீனு வந்து அவங்க அத்தைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஜானகிட்ட. நம்ம 2 பேரும் மாயா கிட்ட சொல்லி புரிய வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. என்ன மாயா பண்ணுற? நான் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தருணா. எங்கள் உரிமைக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சமாக நியாயமாக இருக்கா? காலேஜுக்கு சேர்ந்த ஃபஸ்ட்டு டேவே இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா என்ன நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? உங்கள் பெரியப்பாக்கு தான் கெட்ட பேர் வந்து உண்டாக்கும். பெரியப்பா காதில் வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை அப்படியே வந்து விட்டுடலாம் வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் வர முடியாது. பெரியம்மா சொன்னால் வரமாட்டியா? யார் சொன்னாலும் வரமாட்டேன். ஏ டப்பா, நீ தான் பெரியம்மா வந்து என்ன கண்ணாபின்னான்னு ஏதோ சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நான்லாம் எதுவும் சொல்லி கூட்டிகிட்டு வரல. நீ தான் இங்கே ஏதோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கியாமே, இதனால் நம்ம பேர் எல்லாமே கெட்டு போயிடும். இது கொஞ்சமாவது உனக்கு புரியுதாங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சீனோ, ஏ டப்பா சும்மானு இருறா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டி இப்படியெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை வாங்கிட்டு இருக்க? இது பொது இடம், எப்படி பேசணும் முதல்ல தெரிஞ்சுக்க அப்படின்னு நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க. உன்னை கடுப்பாயிட்டாங்க. நம்ம சீனோ, என்னை எப்படி மரியாதையாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, முதல்ல அதை நீ திருத்திக்க, அதுக்கப்புறமேட்டு என்னை வந்து உரிமையாக வந்து பேசுகிறதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கள் காலேஜுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நாங்கள் சாதாரண துப்படா வந்து போட்டுட்டு வர சொல்லிடுறோம். ஆனால் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ட்ரெஸ் கோட்லாம் ஃபாலோவே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கண்ணாபண்ணான்னு சத்தம் போட்டுட்ருக்காங்க காலேஜ் நிர்வாகம் ஸ்டாஃப்லாம். ஏமா சாதாரண ஒரு பிரச்சனை தானே, எனக்கு ட்ரெஸ் கோட் இருக்கலாம் தெரியாது. நான் நாளையிலேருந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அனுமதி தாங்கன்னு சொல்லி நான் எவ்வளவோ தன்மையாக கேட்டுட்டேன். சரின்னு சொல்லி கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கலான்னு போனப்போ அவங்க தான் என்னை தரன்னு வந்து ஒரு மிருகத்தை வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி என்னை வந்து இழுத்துட்டு வந்து அப்படியே இங்கே உட்கார வச்சுட்டாங்க. கீழே தள்ளி விட்டாங்க. மரியாதை எங்கேருந்து போகணுன்னு சொல்லி ஒன்றுன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வர வச்சாங்க, அடித்தாங்க. மீடியா வந்ததுக்கப்புறம் அமைதியாகிட்டாங்க. இப்போ நான் இங்கேருந்து மொத்த குடும்பமும் வந்து என்னை வந்து கூப்பிட்டு போகலன்னு சொல்லி பிளான் பண்ணிங்கன்னா அது ரொம்ப தப்பாயிடும். உரிமைக்காக வந்து யாரும் போராடுவாங்களான்னு சொல்லி தான் பெண்கள்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே போராடி இருக்கேன். அப்படி போராடும் போது எனக்கான அங்கீகாரம் எனக்கு கண்டிப்பாக வந்து கிடச்சி ஆகணும். யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இவங்களுக்காக தலைமையே இல்லாமல் இவங்க எப்படி போராடுவாங்க? ஏய் வந்த நாளே தலைமைன்னு சொல்கிறியடி, இது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா? நான் உன் பெரியம்மா சொல்கிறேன், எனக்காக வருவியா? சத்தியமா வர முடியாது பெரியம்மா, நீங்கள் போகலாம். யாருக்காகவும் வர முடியாது. டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் பேசிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் தனலட்சுமி, நீயாவது வா, உங்கள் அப்பாவோட கோவம் என்ன ஏதுன்னு உனக்கே தெரியும்ல, அப்படி இருக்க சூழ்நிலை நீயாவது சொல் பேச்சு கேளுன்னு சொல்லி தனலட்சுமி கையை பிடிச்சி நம்ம ஜானகியம்மா வந்து தரன்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வெளியே. அம்மா என்னால் வந்து மாயா விட்டுட்டுலாம் வர முடியாதுமா, கன்ஃபார்மாக சொல்கிறேம்மா என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கூட்டுன்னு வந்து திருப்பி வந்து மாயா பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க. நிர்வாகமே எங்கள் உரிமையை எங்கள்கிட்ட திருப்பி கொடுங்கிற மாதிரி செமையாக ஃபோர்ஸாக வந்து கத்துற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. இவங்களை எல்லாரையும் பட்னி போட்டால் நிச்சயம் வந்து பசி தாங்காமல் வீட்டுக்கு வந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி சாப்பாடு எதுவும் கேன்டீன்லேருந்து கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அந்த இடத்துல ஸ்டாஃபுங்களாம். அவங்க தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்க. சாதாரண ஒரு விஷயத்தை வந்து ஊதி பெருசாக்குவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல இருக்குது அந்த இடத்துல. அப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க ஸ்டாஃப்லாம். ஒன்று மாயா வந்து பேசுகிறாங்க, நம்மளை பட்னி போட்டு இங்கேருந்து யாராவது கேன்டீனுக்கு வந்து ஏஞ்சி போனாலும் நம்மளோட போராட்டம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் யாரும் வந்து இங்கேருந்து போக வேணாம், இங்கேயே உட்காருங்க. நம்மளுக்கான நீதி நம்ம கிடச்சி தான் தீரும். விடிகிற பொழுதில் நிச்சயம் வந்து நீதி வந்து வாங்கிடலாம். என்ன பொண்ணுங்கன்னா அமைதியாக இருக்கணும், குனிஞ்சு தலை நிமிரக்கூடாது, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணுமா? பொண்ணுங்க எவ்வளோலாம் சாதிக்கிறாங்க, இது என்னையா ஊர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. மாயா யாரையும் எஞ்சும் போட மாட்டா, மற்றவங்கள திருந்தவும் விட மாட்டா போல இருக்கே, நமக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்துடும் போல இருக்குங்கிற மாதிரி தான் பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜானகி வந்து வீட்டுக்கு வராங்க, நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. நிச்சயம் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிரே பார்க்கல. ஏன் தான் மாயா வந்து நம்ம குடும்பத்தோட பேரு புகழ் எல்லாத்தையும் வந்து கலங்கம் உண்டாக்குறதுக்கு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா. ரகுராமுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. தனலட்சுமியாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் தான். ஆனால் தனலட்சுமி வந்து மாயா கூட வந்து சேர்ந்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லி அச்சட்டியம் பண்ணிகிட்டு இருக்கா. என்னால் என்ன பண்ண முடியும்? கையை உதறி தள்ளிட்டு மாயா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா. பாத்தியா, தனலட்சுமியே மாறிட்டா, இனிமேட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி பேசுகிறாங்க ரமணி பாட்டி அந்த இடத்துல. கேன்டீனில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களால முடிஞ்சது எல்லாம் வந்து பன்னு ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் நிம்மதியாக சாப்பிடுங்க, உட்காருங்க, மயக்கம் வந்துடும், தயவு செஞ்சு சாப்பாட்டில் காட்டக்கூடாது, போராட்டத்தை நல்லா சாப்பிட்டு தெம்பாக உட்காந்து அது மாதிரி செய்யணும்னு சூப்பராக தன்மையாக வந்து அந்த அம்மா எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்றாங்க. இன்னும் ஸ்டாஃப்லாம் 4-5 பேர் வந்துட்டாங்க. மாயா கிட்ட பிரச்சனை பண்ணாங்களே அவங்க பேசுகிறாங்க,
என்னம்மா எல்லாருக்கும் பிஸ்கட்டு பன்னு எல்லாமே நிம்மதியாக கொடுத்துட்ற? இந்த காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறியா இல்லை இழுத்து மூணுன்னு நினைக்கிறியா? இந்த காலேஜில் தான் நீ கேன்டீன் வச்சுருக்க. இவங்க போராடுறது எல்லாம் இந்த காலேஜ் இருக்கக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேன்டீன் கான்ட்ராக்டரை தூக்கி வீசிடுவேன் பார்த்துக்கங்க. அப்புறம் உங்களால் எந்த இதுவும் வியாபாரத்தையும் பார்க்க முடியாது. நிம்மதியாக வாழ்கிற பொழப்ப நீங்களே இந்த ஸ்டூடெண்ட்டுக்காக கெடுத்துக்காதீங்கன்னு சொன்னோன்னே அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. கொடுத்த பொருளை எப்படிமா கேட்க முடியும்? இதெல்லாம் ஏன் குழந்தைங்களாம் நினச்சி தான் கொடுத்தேன். நீங்கள் காசு வாங்காமல் கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் உங்கள் கேன்டீன் நிர்வாகம் இனிமேட்டு இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட் நமக்காக யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து அந்த டெப்பாலே வந்து போட்டுறாங்க. எங்களுக்கு பசிக்குது, ஆனால் எங்களுக்கு மனசு நிறைஞ்சிச்சு. எங்களுக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறப்ப இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? எங்கள் மனதளவில் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. எல்லாரையும் உங்கள் குழந்தைங்கன்னு நினச்சி கொடுத்தீங்களே, அந்த எண்ணம் தான் கடவுள் போல். நீங்கள் எனக்கு கடவுளாக தான் தெரியுறீங்கன்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. ஐயோ நமக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி ஸ்டாஃப்லேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கரஸ்பாண்டரு, பிரின்ஸிபலு, ஸ்டாஃபு எல்லோரும் வந்து ரகுராம் வீட்டு வாசலில் வந்து போராட்டம் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க போல இருக்கு. எல்லாரையும் உள்ளே கூப்பிட்றாங்க. என்ன ஆச்சு? மாயா வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. சாதாரண ஒரு விஷயத்தை வந்து ஊதி ஊதி பெருசாகி இப்போ மீடியா அளவில் போய் பேரு புகழ் எல்லாமே கெட்டு போயிடுச்சு. தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. தனலட்சுமி கூட போராடிக்கிட்டு இருக்கா. ஆமாப்பா, தனலட்சுமியும் வந்து மாயாவாக மாறிட்டா. என்ன சொல்கிறேன்னு தெரில. ஜானகியை ஏன்பா முறைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரமணி வந்து கேட்குறாங்க. ஜானகிக்கு என்ன பண்ணுவா? நீ தானே காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்ட, நீயே கூட்டிகிட்டு வந்துடு. ஆனால் நீங்கள் போய் கூட்டிகிட்டு வரப்போ ஏதோ பிரச்சனையாடுனே, அதனால் சிவா நானும் மாப்பிள்ளையும் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. மாயாவோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கள். இனிமேல் மாயா அந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த இடத்துல ரகுராம் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஜானகி அம்மா